ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம், பிடிபிஆர்டி எக்ஸாம், சென்னை மாநகராட்சி பள்ளிக்கான ஒரு தகவல். இன்றைய தினம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் தேதி 213 கேண்டிடேட்ஸ்க்கு சிவிக்கான 19 ஆவணங்களை எடுத்துகிட்டு வர சொல்லி தகவல் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மூலியமோ இல்லை மெயில் மூலியமோ கம்யூனிகேட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலுமே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பற்றின தகவல் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைய தினம் இந்த டிஆர்பி எக்ஸாம், பிடிபிஆர்டி எக்ஸாமோடது சென்னை மாநகராட்சி ஸ்கூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 213 கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு 213 பேர்த்துக்கு இந்த ஒரு சிவிக்கான ஒரு தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் 19 சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா. அந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட்டு கூட நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்னை மாநகராட்சி ஸ்கூல் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநகராட்சி ஸ்கூலுக்குமே இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே போஸ்டிங்கும் போடுவாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே கண்டிப்பாக நீங்களும் கேட்டிருப்பீங்க. மற்ற யூடியூப் சேனலும் சரி, செய்தி வாயிலாகவுமே சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. இப்போ சென்னை மாநகராட்சி ஸ்கூலுக்கு இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு நம்ம கேட்டிருந்தோம், ஒரு கேண்டிடேட் கேட்டிருந்தோம். அவங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொன்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இன்னும் வரல, இது மாதிரி சென்னை மாநகராட்சி ஸ்கூலுக்கு மட்டும்தான் இது ஒரு அப்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சிவி நடைபெறுது. செகண்ட் கிரேட் டீச்சருக்குமே இதில் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. செகண்ட் கிரேட் டீச்சருக்கு அவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி அவங்க அடுத்த லெவல் வரத்துக்காகவும் இதில் சதவீதம் சில பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டு நம்ம கேட்கும் போதும் அவங்க சொன்ன தகவல் இதுதான். என்ன தகவல் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, ஒன்று சென்னை மாநகராட்சி ஸ்கூலுக்கு மட்டும்தான் இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற எதுக்குமே செகண்ட் கிரேட் டீச்சருக்கு மற்ற யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே என்ன வரல அப்படின்ற ஒரு தகவல் தான் அவங்க கொடுத்தாங்க. இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது என்ன அப்படின்றது உங்களுக்கு டெய்லியில் அது உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிபிஆர்டியோட எக்ஸாம் இன்க்ரீஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. நிறைய டியூட் பண்ணாங்க. நேற்று ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா டியூட்டர்ஸில் யூஸ் பண்ணாங்க. அதையும் வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு சில தகவல் இப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுனால இனிமேல் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாகவுமே இருக்குது. பட்டு ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான் அவங்க கேட்ட மாதிரி. இது கமெண்ட் செக்ஷனில் கேட்டது தான். ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதா வேக்கண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைமில் போஸ்டிங் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ஆசிரியர்களை பணியமர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் எந்த ஒரு போஸ்டிங் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3,192 வேக்கண்ட் மட்டும்தான் இவங்க போஸ்டிங் போகிறது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் வேக்கண்ட் ஃபில் பண்ணலாம் வாய்ப்புகளும் நம்மளுக்கு இருக்குது. அதுமாதிரி நிறைய சர்வேவும் கேட்டிருக்காங்க, ஓகேவா, எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சில தகவலுமே நம்மளோட சேனலில் கொடுத்தோம். பள்ளிக்கல்வித்துறையில் வேக்கன்சி பற்றி டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. ஆனால் பட் இந்த வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேக்கண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வருஷம் ஒரு 19,000 வேக்கண்டை ஃபில் பண்ண இப்போ கிட்டத்தட்ட 10 வருடம் கழிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா 3,192 வேக்கண்ட் தான் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. அதுதான் ஒரு விஷயம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு முதன்மை கல்வி அலுவலகம் மூலியமாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு ஜியோ கொடுத்து வேக்கண்ட்டை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்க தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இது வரைக்கும் நடக்கலை. நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா. ஸோ இந்த சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் பற்றியும் எவ்வளோ பேர் அழைப்பு கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆவணங்கள் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு தகவல் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.